அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள்ங்க. மூன்றில் 2 அவுட்டுங்க. பிஜேபியுடைய கோட்டையை தகர்த்த கே பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா அமித்ஷா அவருடைய ஆல் இண்டியா கனவுக்கு மிகப்பெரிய அளவில் ஸ்பீடு பிரேக் போட்டிருக்காங்க ஜென்சி இளம் பட்டாளத்தினர். இந்த இடைத்தேர்தல்கள் முடிவுகள் என்ன தெரிவிக்குது, இங்க தமிழ்நாட்டு அரசியல என்ன தாக்கம், அகில இந்திய அளவில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ சே இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். பிஜேபியின் 31 ஆண்டு கோட்டை சுக்கு நூறாக்கிய கே சக்சஸ் ஆக்கிய 5 ஒட்டுமொத்தமான நம்முடைய இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வைத்திருக்கு 3 தொகுதிகளுடைய இடைத்தேர்தல் ரிசல்ட்டுங்க. அதுல முதன்மையாக பீகார் ஸ்டேட்டுடைய பங்கிப்பூர் அந்த தொகுதி முடிவு தாங்க. ஏன்னா 1995 இருந்து பிஜேபியுடைய கிட்டத்தட்ட 31 ஆண்டு காலமாக அசைக்க முடியாத இருந்த அந்த கோட்டையை தான் அடிச்சு சுக்கு நூறாக நொறுக்கி இருக்காரு, உடைச்சிருக்காரு. ஜன்சுராஜ் பார்ட்டியுடைய ஜேஎஸ்பியுடைய தலைவர் வியூக வகுப்பாளரான கே என்று அழைக்கப்படுகின்ற திரு பிரசாந்த் கிஷோருங்க. அவருடைய வெற்றியை சாத்தியமாக்கியது இந்த 5 தான் அப்படிங்கிறாங்க. அதுல முதன்மையா பார்த்தோம்னா இது பிஜேபியுடைய தேசிய தலைவர் திரு நிதின் நபீன் அவருடைய ஒரு தொகுதிங்க. தொடர்ந்து இங்க அசைக்க முடியாத சக்தியா இருந்தாரு. ராஜ்யசபா எம்பி ஆனதால இந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சாரு. இங்க ஆளுங்கட்சியாக நாம தான் இருக்கோம். சென்ட்ரல்ல ஸ்டேட்ல என்டிஏ தான். அடுத்து பாஜகவுடைய இந்துத்துவ வாக்குகள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் அசைக்க முடியாத சக்தி. எதிர்த்து களமாடுகின்ற திரு தேஜஸ்வி யாதவ் இவங்களுடைய பார்ட்டியும் வீக்கான பார்ட்டி தான். இப்ப பெருசா ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலில் எப்பவுமே ஆளுங்கட்சி தான் வெல்லும். இப்படி பல பாசிட்டிவ் கணக்கை போட்டுக்கிட்டு ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணாங்க. ஆனா அவங்க கணிக்க தவறியது இல்ல தவறா கணிச்சது ஜேஎஸ்பி பார்ட்டியை தான். ஏன்னா போன முறை அவங்க தேர்தலில் போட்டிட்டப்ப கே போட்டியிடல. ஆனாலும் எல்லா தொகுதிகள்லையும் அவங்க தோல்வியை சந்திச்சாங்க. வெறும் 3% வாக்குகள் மட்டும்தான் பெற்றாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு இந்த முறை கே போட்டியிட்டாலும் ஒன்றும் பெருசா சக்சஸ் ஆகாதுன்னு நினைச்சாங்க. ஆனா எல்லாவற்றையும் தவிடுபடி ஆக்கிவிட்டது பிரசாந்த் கிஷோர் என்கிற அந்த கரிஸ்மேட்டிக் இமேஜ், வசீகரமான இமேஜ் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள். இரண்டாவதா பார்த்தோம்னா நீட் வினாத்தால் கசிவு விவகாரங்க நாடு முழுக்கவே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தினது இல்லையா இளம் தலைமுறையினர்கிட்ட. முக்கியமா டெல்லி ஜந்தர் மந்தர்ல நடந்த அந்த தொடர் போராட்டம் இது பிஜேபி அரசாங்கத்தின் மீதான இமேஜை அடிச்சு நொறுக்குனது. ஜென்சி இளம் சமூகத்தினர்கிட்ட பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினது. இதை கே தனக்கான அறுவடையாக மாத்திக்கிட்டாரு. மூன்றாவதாக இதே விவகாரத்துல பீகாருடைய மாணவ செல்வங்கள் புரொட்டஸ்ட்ல ஈடுபட்டது. மிகப்பெரிய போராட்டம். அதுல துப்பாக்கி சூடெல்லாம் நடந்தது. AK-47லாம். இது அங்க இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினரை ரொம்பவே கொதிப்படைய வச்சது. சொந்த நாட்டு மக்கள் மீது இப்படியான ஒரு அடக்குமுறையா அப்படின்னு இது எல்லாமே பாஜகவுக்கு நெகட்டிவா மாறினது. நான்காவதாக என்டிஏ வெற்றிக்கு முக்கியமான காரணமே குர்மி கௌரி சமூக மக்களுடைய வாக்குகள் தான். ஏன்னா குர்மி சமூகத்தை சார்ந்தவர் தான் திரு நிதிஷ்குமார், முன்னாள் முதலமைச்சர். அவர் சிஎம்மா இருந்தாரு. ஆனா அவருக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுத்துட்டு தேசிய அரசியல்ல இங்க பாஜக சிஎம் நியமிச்சாங்க. இந்த முறை திரு சாம்ராஜ் சௌத்ரி தங்களுடைய சமூகத்துடைய சிஎம் அவரு அந்த பொறுப்புல இல்லை அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு நெகட்டிவாகவும் மாறினது. நிதிஷ்குமாருடைய சமூக வாக்குகள் இந்த பக்கம் அதை கே அறுவடை பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. 5வது முக்கியமான பாயிண்ட் சிஜேபியுடைய அந்த போராட்டம். நாடு முழுக்கவே அவங்களுடைய போராட்டம் குறிப்பா டெல்லியில பீகார்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினது. இளம் தலைமுறையினர் பட்டாளமாக சாரசாரியா வந்து பாஜகவை அட்டாக் பண்ணாங்க. அது பீகார் எலெக்ஷன்லயும் எதிரொலிச்சது. அந்த சிஜேபியுடைய அந்த ப்ரொட்டஸ்ட் அதன் மூலமாக கிடைத்த பிஜேபி எதிர்ப்புணர்வு எல்லாவற்றையும் தங்களுக்கான வாக்குகளாக அறுவடை செஞ்சுக்கிட்டாரு கே. ஏற்கனவே அவரு வியூக வகுப்புல சிறந்து செயல்பட்டது. குறிப்பா தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல் இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ மக்களுடைய அந்த பல்ஸை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு தனக்கான வாக்குகளா மாத்திட்டாரு அப்படிங்கிறாங்க. இதுல மிக முக்கியமான பாயிண்ட், இதை 6th பாயிண்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். பரத் திவாரி அவர்களுடைய மரணம், போலி என்கவுண்டரால சுட்டு கொல்லப்பட்டு விட்டார். அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு இது அங்க ஒரு பெரும் கொதிப்பை ஏற்படுத்தினது பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக. அதே நேரத்துல வேறு சில கருத்துக்கள்லாம் அவருக்கு எதிராகவும் தெரிவிச்சிருந்தாங்க பாஜக ஆதரவாளர்கள். இருந்தாலும் இந்த விஷயத்தையும் தனக்கான வாக்குகளாக அறுவடை செஞ்சுக்கிட்டாரு, பயன்படுத்திக்கிட்டாரு
PK. ஸோ நாடு முழுக்க இளம் பட்டாளத்தினருடைய அந்த போராட்டம் நீட் விவகாரத்தை ஒட்டி அதை பாஜகவுக்கு எதிரானதாக மாற்றி இந்த தொகுதியில வெற்றியை பெற்று அது இன்னைக்கு நாடு முழுக்கவே பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சிருக்காரு PK. அப்படியாக இதை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனிக்கின்ற சமூக ஆர்வலர்களும் கல்வியாளர்களும் அரசியல் வியூக வகுப்பாளர்களும். அதுதான் கிட்டத்தட்ட 64,151 வாக்குகளை PKவுக்கு பெற்றுக் கொடுத்தது. எதிர்த்து போட்டியிட்ட பாஜகவுடைய திரு நீரஜ் குமார் சின்ஹா அவர்கள் வெறும் 44,827 தான். கிட்டத்தட்ட 19,324 வாக்குகள் வித்தியாசத்துல PK வெற்றி அடைஞ்சிருக்காருன்னா இந்த மார்ஜின் எல்லாமே ஜென்சியுடைய வாக்குகள் தான். இளம் தலைமுறையினர் பிஜேபிக்கு எதிராக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இதை அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கான ஒரு முழக்கமாக பிஜேபிக்கு எதிரான அரசியலாகவோ மாற்ற தொடங்கி இருக்கிறார் PK அப்படிங்கிறாங்க. 3இல் 2 அவுட் தகர்க்கப்படும் அமித்ஷாவின் வியூகங்கள். பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் இந்த 3 ஸ்டேட்ல நடந்த 3 தொகுதிகளுடைய இடைத்தேர்தலை பார்த்தோம்னா பீகார் பங்கிப்பூர்ல படுதோல்வி அடைஞ்சிருக்கு பாஜக. அடுத்து மத்திய பிரதேசம் டட்டியா அந்த தொகுதியில பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியுடைய திரு கன்சியாம் சிங் அவர்கிட்ட மோசமான ஒரு தோல்வியை தான் சந்திச்சிருக்காரு பாஜகவுடைய திரு அசுதோஷ் திவாரி. 2 தொகுதியிலையும் பாஜக படுதோல்வி. குஜராத்ல மஞ்சள்பூர்ல மட்டும் பாஜக வெற்றி அடைஞ்சிருக்கு. இது எப்படிங்க தேசம் முழுக்கவே பாஜகவுக்கு எதிரான ஒரு அலை வீச தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்னு கேள்வி வருது. ஆனா என்னன்னா இந்த 3மே பாஜகவுடைய ஆளும் மாநிலங்கள். டபுள் இன்ஜின் சர்க்கார்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அப்புறம் அகில இந்திய அளவுல NDA தான் ஆளுங்கட்சியா இருக்கு. பாஜக தான் 3 முறை வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனா அடுத்து 4வது முறை வெற்றியை இந்த 3 தொகுதி ரிசல்ட்டுமே தடுத்துருமோ அப்படின்னு தான் அச்சப்படுறாங்க. ஏன்னா இன்னைக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சி தான் சென்ட்ரல்லையும் கூட்டணி கட்சிகளுடைய தயவுல தான். இன்னொரு பக்கம் முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றவும் கணிசமான எம்பிக்களுடைய ஆதரவும் வேணும். இங்க தமிழ்நாட்டில் கூட எதிர்த்து கொண்டிருக்கிற திமுகவுடைய 22 எம்பிக்கள் ஆதரவு பெறணும் அப்படின்னு சில முயற்சிகளை பாஜக எடுத்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் தங்களுடைய ஒட்டுமொத்தமான மசோதாக்களையும் சட்டமாக்கிடணும் தனி மெஜாரிட்டி பெற்று. இதுக்காக தீவிரம் காட்டிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல இந்த 2 தோல்வி அப்படிங்கிறதும் இதை கையில் எடுத்து காங்கிரஸ் களமாட வாய்ப்பு அதிகம். அவங்களுக்கு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி. இன்னும் சொல்ல போனா மத்திய பிரதேசத்துல 2 ஆண்டுகள்ல தேர்தல் வர இருக்கு. அங்க இப்ப இருந்தே இறங்கி வேலை பார்க்க தயாராகிடுச்சு காங்கிரஸ். இந்த வெற்றியை ஒரு அடித்தளமா அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பக்காவான கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிஜேபிக்கு எதிராக. ஆல் இண்டியா லெவல்லையும் அதே போல ஒரு கேம்பெயினை தொடங்குறாங்க. இந்தியா கூட்டணி கொஞ்சம் வலு இழந்திருந்தாலும் கூட இந்த வெற்றியை தங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா கூட தாவேக்கா ரூட் எடுத்திருக்காங்க காங்கிரஸ். இங்கேயும் 7 தொகுதியில இடைத்தேர்தல் வர இருக்கு. இந்த இடைத்தேர்தலில் எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் நம்ம இறங்கி வேலை பார்த்தோம்னா PK மாதிரி இங்க வெற்றியை பெற்று விடலாம். இங்க தாவேக்கா அரசாங்கத்துக்கு எதிராகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் உள்ளிட்ட பலவும் இருக்கு அப்படின்னு கணக்கு போட்டு இதை பாசிட்டிவா பாக்குறாங்க. அதனாலதான் PK உடைய வெற்றிக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின், திருமதி கனிமொழி உள்ளிட்ட திமுகவினர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இங்க ஏற்கனவே PK பண்ணதை 2026லயே முன்னோடியா பண்ணிட்டாரு. அதனால தான் இப்போ முதலமைச்சர் ஆயிருக்காரு திரு ஜோசப் விஜய். இந்த 2 முக்கிய கட்சிகளுமே வேணான்னு சொல்லி புதிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியா வேணா பீகாரை நீங்க பார்க்கலாம். மற்றபடி இப்ப இடைத்தேர்தல் நடந்தாலும் தாவேக்கா தான் வெற்றி அடையும் அப்படின்னு உறுதியா நம்புறாங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ளார சில ஜெர்க்கு இல்லாமலும் இல்லை. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு அலை எவ்வளோ வலிமையாக இருந்தாலும் வீசி இருக்கு. அப்ப நாம இன்னும் தனி மெஜாரிட்டியே பெறல, கூட்டணி ஆட்சி தான், கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு அலர்ட் ஆகியிருக்காங்க தாவேக்காவினர் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எப்படி பொது தேர்தல் நிக்கலனாலும் இடைத்தேர்தலில் நின்று PK ஒரு வெற்றியை சாத்தியமாக்கியிருக்காரு, வலிமையான கட்சியை வீழ்த்தி. அதே போல நாமளும் அம்பாசமுத்திரத்துல நின்று நிச்சயமா வெற்றி பெற முடியும் அப்படின்னு இதையும் ஒரு பூஸ்டா பாக்குறாங்க நாத்தாக்காவினர். ஏன்னா அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் போட்டியிட போறாருல்ல. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவரை பொறுத்த வரைக்கும் மீண்டும் 4வது முறையாகவும் பாஜக ஆட்சிக்கு வரணும். அடுத்து எல்லா மாநிலங்கள்லயும் பாஜக அல்லது அவங்களுடைய கூட்டணி NDA ஆட்சியில இருக்கணும்.
இதை ரெண்டு நோக்கியும் அவர் போறப்ப அவருடைய கனவுக்கு தான் மிகப்பெரிய ஸ்பீடு பிரேக் போட்டிருக்கு பிகே உடைய அப்புறம் மத்திய பிரதேசத்துடைய இந்த வெற்றி. மக்களுடைய எதிர்ப்பு அதிகரிச்சிருக்கு. நம்மளுடைய பிரதான வாக்கு வங்கியிலேயே சேதாரங்களும் தொடங்கியிருக்கு. இன்னமும் அதையே சொல்லிட்டு வாக்கு கேட்க முடியாது. ஸோ வேற ரூட் எடுக்கணும் அப்படின்னு தீவிர ஆலோசனையும் தொடங்கியிருக்காங்க அங்க டெல்லி அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. ஆக மொத்தத்துல இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் அகில இந்திய அரசியல்லையும் பெரும் பரபரப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சிக்க முடியுதுங்க. மற்றபடி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.